அதெல்லாம் நமக்கு கிடையாது. இது ஒன்றும் பெரிய பாராளுமன்ற தேர்தலும் இல்லை, அதையே நம்மளால மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம உடனடியா தீர்ப்பை கேட்டுட்டு அப்புறம் எல்லாருமா கிளம்பி வீட்டுக்கு போகலாம். ஆனா ஒரே ஒரு உடன்படிக்கை டீலு உங்களுக்கும் எனக்கும், சரியா? உங்களை நம்பி நான் வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன்ல, உங்க வீட்டு பொண்ணு தானே. நடுராத்திரியில இவ்வளவு பெரிய கடல்ல தனியா என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல யாரும், அழுதுருவேன் அப்புறம். அதனால எல்லாரும் இதே மாதிரி இருந்து பத்திரமா இந்த பிள்ளைய வழி அனுப்பிட்டு தான் வீட்டுக்கு போகணும், சரியா? யாராவது வீட்டுக்கு போனீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், டீமா கிளம்பி அங்க வந்து பட்டிமன்றம் நடத்துவோம். அதனால அழகா இங்கேயே கேட்டுட்டு கிளம்பி போங்க எல்லாரும். அருமையான ரசிகர்கள், ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி பேசுறத உள்வாங்கி ரசிச்சு சிரிச்சு, இதுதாங்க வாழ்க்கையிலேயே 100 கோடி ரூபாய் கொடுத்தா கூட கிடைக்காத சந்தோஷம்னா இந்த சந்தோஷம் தாங்க. உங்களுக்கு தெரியுமா ஒண்ணு, பொட்டி பொட்டியா அடுக்கி வச்சுட்டு இருக்கிற ஆளுங்க பல பேர் மூஞ்ச பாத்தீங்கன்னா உருன்னு உருறாங்குட்ட மாதிரியே இருப்பாங்க. ஏன், எப்ப எதை எவன் களவாண்டு போறான்னு தெரியாது அவங்களுக்குலாம், உண்டுதானே? இப்ப நாங்கெல்லாம் 8 மணிக்கு சாப்பிட்டாலும் திருப்பி 12 மணிக்கு சாப்பிடுவோம். ஏன், வஞ்சகம் இல்லாத மனசு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரோட்டா பார்சல் பண்ணுங்கன்னு அர்த்தம். நமக்குலாம் அப்படிதானேக்கா? சில ஆள் பாத்தீங்கன்னா 2 இட்லி சாப்பிட்டுட்டு 2 நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க. ஏன், செரிக்காது. இதுக்கெல்லாம் பேர் வாழ்க்கையா? அது இல்ல வாழ்க்கை. மனுஷ வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காகத்தான். அதைத்தான் சினிமா பாட்டுல சொன்னாங்க. ஒரு வீடா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி, மனுஷன் சந்தோஷமா ஆனந்தமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போட இருக்கணும். அண்ணே நல்லா இருக்கீங்களா, அண்ணி நல்லா இருக்கீங்களா, அத்தை எப்படி இருக்கீங்க, பிள்ளைக்கு பிரசவம் ஆயிடுச்சா, தம்பிக்கு வேலை கிடைச்சிச்சா, வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்களே, என்னைக்கு பால் காய்ச்ச போறீங்க, இந்த வாய் வார்த்தையில இருக்கு பாத்தீங்களா அந்த அன்பு. தெய்வம் எங்க இருக்குன்னா அதை சொன்னாங்க பாருங்க. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை கையை தட்டி ரசிங்க. நல்லா கையை தட்டி சிரிக்கிறவங்களுக்கு ஆயுசு 100 ஆயுசு நல்ல தீர்க்காயுசா கிடைக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கேட்க மாட்டீங்களா? இப்ப சொல்றேன், நல்லா கையை தட்டி ரசிக்கிறவங்களுக்கு கொட்ட முடியெல்லாம் முளைக்குதான். ஒரு 4 ஆளு கை தட்டுதுன்னா தைலம் வாங்கி தடவிட்டு இருக்கிறாள்னு அர்த்தம். நல்லா சந்தோஷமா இருங்க. அண்ணன் அருமையா சிரிக்கிறாங்க. அருமையான நல்ல திருவிழாவிலே நல்ல நிகழ்ச்சியிலே எங்களை அழைத்து போற்றி இருக்கக்கூடிய 19ஆம் நாள் மண்டபப்படிதாரர்கள் மரியாதை நலமா என்கின்ற தலைப்பில் சமூக நலமே என்று பேசுவதற்காக அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய உங்கள் ஊரின் மண்ணின் மைந்தர் சகோதரர் முத்துவேல் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு அழைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. பிரணவ மந்திரத்தை மறந்தான் கமலபாதங்களை வணங்கி போற்றி இந்த நல்ல ஒரு பட்டிமன்றத்தை நமக்கு தந்து தொடர்ந்து நம்மளை உற்சாகப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய 19ஆம் நாள் மண்டகப்படிதாரர்கள் வாணிய செட்டியார் சமுதாயத்தை சார்ந்த அத்துணை நல்ல அன்பர்களுக்கும் எங்களுடைய குழுவின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி இந்த நல்ல பட்டிமன்றத்திற்கு நடுவராக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய புதுக்கோட்டை பாரதி அவர்கள் புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய இணை செயலராக இருந்து கொண்டு அங்கே 10 நாள் கம்பன் கழகத்தை கம்பன் கழக விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்கு சொந்தக்காரர். அதே போல தமிழகம் முழுவதும் தன்னுடைய தரமான பேச்சால் மிகுதியான பக்தி சொற்பொழிவுகளையும் அருமையான தரமான பட்டிமன்றங்களையும் தந்து கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய அறந்தாங்கி நகரிலே இந்த அற்புதமான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கிறார். அவருக்கு என்னுடைய கொண்டிருக்கக்கூடிய
இசை ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி வணக்கமே நிறைய போகுது. ஆமா அதே நீங்க போல வேணா ஓரமா உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். இல்ல முடிச்சறேன். முடிச்சிட்டீங்களா? சரி. எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான ரசிக பெருமக்கள் அறந்தாங்கி 30 நாள் நிகழ்ச்சியையும் 30 நாள் தவறாம பார்ப்பாங்க. அதுல இந்த முதல் வரிசையில உட்கார்ந்து இருக்கவங்களாம் 30 நாளுக்கு சொந்தக்காரங்க. ஆமா, அப்படி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி நிகழ்ச்சிக்குள்ள போவோம். நடுவர் அவர்களே, நான் ரொம்ப நேரம் ஆச்சு உள்ள போய். நீங்க உள்ள போயிட்டீங்க, நாங்க கொதிங்க பாத்து கொதிங்க. நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு. என்ன தலைப்பு? சமூக நலமா குடும்ப நலம்? சினிமா பாட்டுல ஏதோ அதிகம் இருக்கு. சமூக நலமா குடும்ப நலம். இப்ப நாங்க சமூக நலம்னு பேசுறோம். இப்ப நாங்க சமூக நலம்னு பேசினாலும் நாங்க குடும்ப நலத்தை சப்போர்ட் பண்ணுவோம். இது என்னையா இது புது கூட்டணியா இருக்கு? ஏன் அப்படின்னா அந்த குடும்ப நலத்துக்கும் நாங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணலாமா, நல்லா வாழுங்க, சண்டை போடாதீங்க, ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க அப்படியெல்லாம் அந்த குடும்பத்துக்கு சொல்ல வேண்டியது பெரியவங்களாகி எங்க கடமை. நீங்க பெரியவங்க. ஆமாமா. இத முத்துலட்சுமி ஒத்துக்குவாங்களா? அதானே. இல்ல, அவங்க வேற பெரியவங்க, நான் வேற பெரியவங்க. சரி சரி. அன்பு சகோதரி. ஆமா, இந்த அவங்களையும் சொல்லணும். அவங்க பெருமை எல்லாம் நிறைய இருக்கு. அது வேற இருக்கா? எதிரணி நம்ம அணி எல்லா பெருமையும் சொல்லணும், அதுல உங்க பெருமையும் சொல்லணும். ஆமா, ஒருத்தர் எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு பட்டிமன்றம் வச்சுட்டு. ஒரு காதல் பாட்டு, பழைய காலத்து பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. என்ன பாட்டு? இத வந்து வெளியில இருந்து பார்த்தா காதல் பாட்டு மாதிரி தெரியும். சரி. ஆனா இதுக்குள்ள ஏகப்பட்ட கருத்தை வச்சிருக்காரு கவிஞர். என்ன பாட்டு? நீ வருகின்ற வழி மீது யாரும் கொஞ்சம் கை மீது பறிசென்ற பண்பர். நீ வருகின்ற வழி மீது யாரும் கண்டார் உங்களை கொஞ்சம் கை மீது பறிசென்ற பண்பர். உன்மலர் பூங்கல்லவை பாட இவள் மீது உவதென்ன துன்பம். உன்மலர் பூங்கல்லவை பாடைய அவர் கொஞ்சம் மைக்கு கிட்ட பாடுங்க. ஆமா, மைக்க விட்டு நகர்ந்துறாம. சரி. எப்போதுமே மைக்க கடிச்சிருவேன், தான் கொஞ்சம் பயத்தோட இருக்கேன். உள்ளூர்காரங்கள்ல பெனால்டி போட்டுருவாங்க. இது நீங்க வெளியில இருந்து பார்க்கும் பொழுது இது ஒரு காதல் பாட்டு மாதிரி தெரியும். ஆமா, ஆனா இது காதல் பாட்டு மாதிரி, ஆனா சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய தத்துவம் சொல்ற பாட்டு. இதுல என்ன சார் தத்துவம்? அந்த பொண்ணு தனியா வருது, அந்த பையன் காத்திருக்கிறான், ஏன் லேட்டா வந்தேன்னு கேக்குறான். வழக்கம் போல அந்த பொண்ணு வர்றதுக்கு ஒரு காரணம் சொல்றா. இதுல என்ன சமூகம்? லேட்டா வந்தா, ஏன் லேட்டா வந்தேன்னு கேக்குறது வேற. சரி. ஆனா இவன் காரணம் சொல்லி கேக்குறான். நீ வர வழியில யார பார்த்த, மலர் கூந்தல் ஏன் கலைஞ்சிருக்கு, உலகத்துல என்ன சுவை இருக்கு, இதெல்லாம் கேக்குறான் பாத்தீங்களா? இது வந்து ஒரு சந்தேகத்தோட அடையாளம். ஓ சரி சரி. பழைய காலத்துல திருமணம் பண்ணி தனி கொடுத்து போவாங்க, வெளியூர்ல போய் வேலை பார்ப்பாங்க, ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ள சண்டை வந்துடும். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணும், அப்பாவுக்கு லெட்டர் எழுதி போடும். ஏன் பழைய காலத்துல லெட்டர் தானே, இப்ப மாதிரி செல்போன் எல்லாம் இல்ல, கிடையாது. அப்ப பழைய காலத்துல லெட்டர் எழுதி போடும். இந்த அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்களை கூட்டிக்கிட்டு மெட்ராஸுக்கோ பெங்களூருக்கோ பாம்பேக்கோ போய் சேர்றதுக்கு 1 வாரம் ஆயிடும். அவரு பாவம் மனசு பதச்சு போய் ஆஹா பிள்ளைய கல்யாணம் கட்டி கொடுத்தவன் என்ன ஆச்சோ ஏதாச்சோடு இங்க இருந்து பயந்து ஓடி பார்ப்பாரு. அங்க போய் பார்த்தா 2 ஒண்ணா கொஞ்சிக்கிட்டு இருக்கும், சண்டையும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அது போன வாரம், இது இந்த வாரம், அது போன தலைமுறை, இது இந்த தலைமுறை. இந்த தலைமுறையில என்ன பிரச்சனைனா செல்போன் இருக்கு. உடனே அடிச்சோன்னா அப்பா உன் மாப்பிள்ளை என்ன அடிச்சுட்டாமான்னு இது இங்க இருந்து சொல்லும். 10ஆவதுக்கு இந்த நம்ம 90 கிட்ஸ் பாதி பேர் கல்யாணம் பண்ணாம தெரியுதான், அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணவனை பார்த்து வைத்தறிச்ச அங்க உடனே